Hello everyone. இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். A particle A with mass ma is moving with a velocity v and it's a particle B of mass mb at rest. If motion is one dimensional and take the collision is elastic, then the change in the de Broglie wavelength of the particle A is. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிக்கல் ஏ இருக்குது, ஏ பார்ட்டிக்கல் வித் ஏ மாஸ் ma is moving with velocity v, initial velocity தண்டாங்க v, and it's a particle b of mass mb at rest. இதோட initial velocity வந்து 0. velocity initial velocity of a வந்து v, இந்த ua வந்து v, u of b வந்து 0. இதுதான் initial velocity of particle a தண்டாங்க, particle b தண்டாங்க. இது மூவிங்கில் இருக்குது, இது ரெஸ்ட்டில் இருக்குது. இஃப் த மோஷன் இஸ் ஒன் டைமென்ஷனல், இது ஒரு ஒன் டைமென்ஷனல், அண்ட் டேக் த கொலிஷன் இஸ் எலாஸ்டிக், இது எலாஸ்டிக் கொலிஷன் எடுத்துக்கணும். தென் த சேஞ்ச் இன் த de Broglie wavelength ஆஃப் த பார்ட்டிகல் இஸ். de Broglie wavelength தான் லாம்டா ஏ கேட்குறாங்க. சேஞ்ச் இன் த de Broglie wavelength அப்படின்னா லாம்டா பி மைனஸ் லாம்டா ஏ, இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. அதாவது ஏ பார்ட்டிகல் தந்துட்டாங்க, பி பார்ட்டிகல் தந்துட்டாங்க, மாஸ் தந்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி தந்துட்டாங்க, சேஞ்ச் இன் லாம்டா அதாவது டெல்டா லாம்டா, இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூஸ் வச்சு நம்ம அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஃபஸ்ட்டு இந்த லா அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ma mass of a into velocity, initial velocity of a is v plus mass of b, initial velocity of b is 0, b வந்து 0 ஏன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கிறங்க ma into va plus mb into vb. ஏன் அங்கே ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கிறீங்கன்னா, இது ஒரு எலாஸ்டிக் கொலிஷன். இந்த இந்த என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த பார்ட்டிக்கல் வந்து போயிட்டு இந்த பார்ட்டிக்கலை மோதனோடனே வெலாசிட்டிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ரெண்டும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டிஸ்க்கும் விஏ அண்ட் விபி, அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போது எம்ஏ, இந்த எம்ஏ இன்ட்டு விஏ இங்கே கொண்டு வரேன். எம்ஏவி மைனஸ் எம்ஏ இன்ட்டு விஏ ஈக்குவல் டு எம்பி இன்ட்டு விபி. இப்போ எம்ஏ காமன் எடுக்கிறேன், எம்ஏ காமன் எடுத்துட்டேன். வி மைனஸ் விஏ ஈக்குவல் டு எம்பி இன்ட்டு விபி. இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, ஃபஸ்ட்டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எழுதுருங்க. ஆஃப் mv ஸ்கொயர், இங்கே ma மாஸ் ஆஃப் ஏ, வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி v ஸ்கொயர், அதே பிக்கு 1/2 mb, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஃபைனல் வெலாசிட்டி எழுதலாம் 1/2 ma va ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 mb vb ஸ்கொயர். இதுதான் அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இப்போது 1/2 ma v ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ma va ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 mb vb ஸ்கொயர். இப்போ இந்த 1/2 தான் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ma v ஸ்கொயர், இந்த ma va ஸ்கொயரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் ma va ஸ்கொயர் ஈக்குவல் டு mb vb ஸ்கொயர். இப்போது maவை காமனாக எடுத்துடுறேன் வெளியே. ma v ஸ்கொயர் மைனஸ் va ஸ்கொயர் ஈக்குவல் டு mb டு விபி ஸ்கொயர். இது வந்து நான் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் 1 நம்ம மேலே எழுதிக்கிறேங்க, ஈக்குவேஷன் 2 இங்கே எழுதிக்கிறேங்க. இப்போது ஈக்குவேஷன் 2/1 போடலாம். 2/1 செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ma இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் விஏ ஸ்கொயர் பை ma இன்ட்டு வி மைனஸ் விஏ ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா mb vb ஸ்கொயர் பை mb vb.
எம்பி கேன்சல் ஆகிடுச்சு, எம்ஏ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது வந்து இங்கே a² மைனஸ் b² இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். a² மைனஸ் b² ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்கள். a² மைனஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போது வந்து v ப்ளஸ் va இன்ட்டு v மைனஸ் va பை v மைனஸ் va ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா vb வரும். இப்போ v மைனஸ் a v மைனஸ் u சேம், அதனால் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ vb ஈக்குவல் டு v ப்ளஸ் va. இதுதான் இந்த கொஸ்டினோட மெயின் ஈக்குவேஷன். நம்ம இதிலேருந்து தான் நம்ம வந்து வேவ்லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து v ப்ளஸ், அதாவது v ஈக்குவல் டு, அதாவது இங்கே இது தப்பாக எழுதியிருப்பாருங்க, v ப்ளஸ் va ஈக்குவல் டு vb. அப்போ v ஈக்குவல் டு vb மைனஸ் va. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம வேவ்லென்த் கண்டுபிடிக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அதாவது நமக்கு va என்னன்னு தெரியணும், vb என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 என்னதுன்னா ma இன்ட்டு v மைனஸ் va மேலே கண்டுபிடிச்சது mb இன்ட்டு vb. இதுதான் ஈக்குவேஷன் 1. இதிலேருந்து நான் வந்து vaவை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எப்படின்னா ma இன்ட்டு v மைனஸ் va ஈக்குவல் டு mb இன்ட்டு, இப்போ இங்கேருந்து vb கண்டுபிடிக்கலாம்ல, vb ஈக்குவல் டு இந்த va இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டுனா v ப்ளஸ் va. இது வந்து vbயோட வேல்யூ. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம vb கண்டுபிடிச்சிங்க. இதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். mb இன்ட்டு vb என்னது v ப்ளஸ் va. இங்கே என்ன வரும்னா ma v மைனஸ் mva ஈக்குவல் டு mb இன்ட்டு v ப்ளஸ் mb இன்ட்டு va. இங்கே ma இன்ட்டு v மைனஸ் va ஈக்குவல் டு mb இன்ட்டு v ப்ளஸ் va. எப்படி இது வந்துச்சுன்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் v ஈக்குவல் டு vb மைனஸ் va, இங்கேருந்து vb ஈக்குவல் டு v ப்ளஸ் va. இதை சப்ஸ்டிட் பண்ணதுனால இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது தேர்ட் ஈக்குவேஷன். இதை போய்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோடனே நம்ம இங்கே வந்துட்டோங்க. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணணும். ma இன்ட்டு v மைனஸ் ma va ஈக்குவல் டு mb இன்ட்டு v ப்ளஸ் mb இன்ட்டு va. இப்போது இந்த ma எல்லாம் ஒரு பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம். ma இன்ட்டு v இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். v எல்லாம் ஒரு சைடு, mb இன்ட்டு v ஈக்குவல் டு mb va ப்ளஸ் ma இன்ட்டு va. இப்போ நான் v காமனாக வெளியே எடுக்கிறேன். v இன்ட்டு ma மைனஸ் mb ஈக்குவல் டு இங்கே vaவை காமனாக எடுக்கிறேன் ஈக்குவல் டு ma ப்ளஸ் mb. இதை வந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா va கண்டுபிடிக்கலாம். va ஈக்குவல் டு ma மைனஸ் mb பை ma ப்ளஸ் mb. அதாவது இங்கே கீழே கொண்டு போயிடுறேன். இங்கே v இருக்கும். இதை வச்சு நான் va கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு நம்ம vb கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மேலே நான் இங்கே சொல்லிக்கிறேன் பாருங்கள், vb ஈக்குவல் டு v ப்ளஸ் va. அப்போனா vbன்றதுனா v கூட va ஆட் பண்ணணும். நம்ம va கண்டுபிடிச்சிட்டுங்க, இது கூட ஒரு v ஆட் பண்ணால் போதும். vb ஈக்குவல் டு v ப்ளஸ் va. இப்போது v ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னென்னா ma மைனஸ் mb டிவைடட் பை ma ப்ளஸ் mb இன்ட்டு v. இதை வச்சு நம்ம vb வந்து கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு v ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது vb ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க, mav. நம்ம இப்போ என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த விஏ வெளியே காமன் எடுத்துடலாம். விஏ வெளியே காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ma மைனஸ் mb பை ma ப்ளஸ் mb. இது எப்படி எடுக்குங்க பாருங்கள் நல்லா. இந்த விஏ காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ma மைனஸ் mb பை ma ப்ளஸ் mb. இதை வச்சு நம்ம விஏ வெளியே எடுத்துட்டிங்கன்னா v இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், ma ப்ளஸ் mb ப்ளஸ் ma மைனஸ் mb பை ma ப்ளஸ் mb. இப்போ ப்ளஸ் mb மைனஸ் mb கேன்சல் ஆயிரும். தென் vb is equal to 2 times of ma, இங்கே 2 ma இருக்குது, இன்ட்டு v பை ma ப்ளஸ் mb. இதுதான் vb உடைய வேல்யூ. இப்போ நம்ம va கண்டுபிடிச்சிட்டுங்க, vb கண்டுபிடிச்சிட்டுங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா,
வேவ் லென்த் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் வேவ் லென்த் λ1 இஸ் ஈக்குவல் டு h/ma இன்ட்டு v. ஃபைனல் வேவ் லென்த் λ2 இஸ் ஈக்குவல் டு h/ma இன்ட்டு v1. இனிஷியலாக அது ஒரு வெலாசிட்டி இருக்குது v, ஃபைனல் வெலாசிட்டி வந்து v1. நமக்கு v1 என்னன்னு தெரியும், அதாவது va இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போது h/ma இன்ட்டு va மேலே நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் பாருங்கள், ma மைனஸ் mb பை ma ப்ளஸ் mb இன்ட்டு v. இதுதான் λ2. λ2 இஸ் ஈக்குவல் டு h/ma இன்ட்டு vன்னு சொன்னேன். va வேல்யூன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போது h/ma இன்ட்டு ma மைனஸ் mb டிவைடட் பை ma ப்ளஸ் mb இன்ட்டு v. இது வந்து λ2. இப்போ இது மேலே கொண்டு வந்துடுறேன். h இன்ட்டு ma ப்ளஸ் mb டிவைடட் பை ma இன்ட்டு ma மைனஸ் mb இன்ட்டு v. இது வந்து λ2. கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சேஞ்ச் இன் த டி ப்ராக்லி வேவ் லென்த், அதாவது டெல்டா லாம்டா. இதுதான் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. சேஞ்ச் இன் த டி ப்ராக்லி வேவ் லென்த். சேஞ்சுனா λ2 மைனஸ் λ1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். λ2 வந்து இப்போ எழுதிக்கிறேன் பாருங்கள், மேலே எழுதிக்கிறது h இன்ட்டு ma ப்ளஸ் mb டிவைடட் பை ma இன்ட்டு ma மைனஸ் mb இன்ட்டு v மைனஸ் λ1 வந்து h/ma இன்ட்டு v. இப்போ டெல்டா லாம்டா இந்த சேஞ்சு. இது இப்போது h/ma இன்ட்டு வியை வெளியே கொண்டு வரேன். h/ma இன்ட்டு v வெளியே கொண்டு வந்துட்டேன்னா ma ப்ளஸ் mb டிவைடட் பை ma மைனஸ் mb மைனஸ் 1. கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, சேஞ்ச் இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த். நம்ம λ1 கண்டுபிடிச்சி λ2 கண்டுபிடிச்சி அதில் இந்த சேஞ்சை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.